குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் ஹார்ட் சர்க்குலேஷன் அனாட்டமியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் சர்க்குலேஷன் இதுவே தெரியலனா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம், நம்ம படிக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய, எல்லாரும் இல்லை, அதுவும் பேராமெடிக்கலில் இருக்கிறவங்க இது கூட தெரியாமல் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுனா என்ன, ஆக்சிஜனேட்டட் பிளட்டுனா என்னன்னு பார்ப்போம். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் டீஆக்சிடேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து ரெட் கலரில் இருக்கிறது. டீஆக்சிடேட் பிளட்டில் என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் என்ன இருக்குன்னா O2 ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இருக்காது. சரிங்களா? இப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, இது சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா கவா வழியாக ரைட் ஏட்ரியம் வரும். ரைட் ஏட்ரியத்துலேருந்து ட்ரெக்காஸ்ட் வால் வழியாக ரைட் வென்ட்ரிகுலர் வந்து அதில் இருந்து பல்மரி ஆர்ட்ரிக்கு போகும். பல்மரி ஆர்ட்ரிக்கு போயிட்டு அங்கேருந்து லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் போயிட்டு அதுக்கப்புறம் ப்யூரிஃபை ஆகிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக, அதாவது ரெட் கலராக ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக பல்மரி வெயின்ஸ் மூலயமா லெஃப்ட் ஏட்ரியம் வந்து சேரும். லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து மைட்ரல் வால்வ் வழியாக லெஃப்ட் வென்ட்ரிகுலர் வந்து அயோட்டா வழியாக ஹோல் பாடிக்கு போயிடும். அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் ஹோல் பாடி ஆர்கான்ஸ்க்கு எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகிறதுக்காக அயோட்டா வழியாக போயிடும். அயோட்டா, ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மல் ஹார்ட் சர்க்குலேஷன். இதில் வேறு நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது விட்டுருந்தாலும் அயோட்டிக் வால்வ் வழியாக தான் அயோட்டாவுக்கு போகுது. மற்றபடி இது தான் வந்து ஹார்ட் சர்க்குலேஷன். இது தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் பேராமெடிக்கல் வேக்கன்சி இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாயினரில் நல்லதே நடக்கும். பாய்.